ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லேப்டாப் கொண்டு போகிற மாதிரி இந்த பேக் எப்படி போடுறது, மல்டி கலர்ஸில் நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் பிஸ்கட் நாட்டில் இந்த கூடை போட்டிருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இன்றைக்கி இந்த லாங் ஹேண்டில் எப்படி போடுறது, ஷோல்டரில் மாட்டுற மாதிரி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதற்கு உள் ஒயரு 1 2 3 4 5 6 6 அடி 6 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சு மீதி எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் இந்த மாதிரி பள்ளம் பகுதி மேலே தெரிகிற மாதிரி, அந்த உள்பக்கம் வந்து மேலே தெரியும். அது ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வைக்கலாம், அந்த மாதிரி வைங்க. மொத்தம் 5 ஒயர்ஸ் நான் எடுத்திருக்கேன் உள் ஒயரு. இப்போது நடுப்பகுதி பார்த்துக்கோங்க, நேராக சென்டர் பகுதி பார்த்துட்டு அதிலிருந்து பாருங்கள் பக்கத்தில் இருக்க பிஸ்கட்டுக்கும் கீழே கிராஸாக போகிற பிஸ்கட்டு, அந்த பிஸ்கட் நாட்டுக்கும் கேப்பில் நான் கீழே விடுறேன். நான் எப்படி விடுறேனோ அதே மாதிரி பார்த்து விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒயரை எல்லாத்தையும் சமமாக வச்சு பிடிச்சிக்கணும். 2 பக்கத்தில் உள்ள ஒயரும் நுனி பகுதியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் சமமாக இருக்கணும். இப்போ மேல் ஒயர் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. நான் வந்து 13 அடி எடுத்திருக்கேன். ஒயர் வந்து நல்லா நீட்டமாக நம்ம சொருகி விட்டுட்டாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் மேல் ஒயரு கருப்பு கலரில் 2 ஒயர் 13 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போது அதையும் அதே மாதிரி ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர்னு அந்த 2 ஒயரையும் வச்சுட்டு உள் ஒயரை நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கருப்பு இழுக்கணும். பாருங்கள், கருப்போட 2 நுனி பகுதியும் ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் இழுக்கிற மாதிரி இழுங்க. இழுக்கும்போது உள் ஒயரை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. உள் ஒயர் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா, மேலே கீழேன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி மேல் ஒயரும் சமமாக இருக்கணும். இப்போது இடது கையிலேருந்து ஒன்று எடுத்துட்டேன், வலது கையிலேருந்து ஒன்று எடுத்து மேலே வச்சிட்டேன். இப்போது அந்த ஒயர் மேலே இருக்கிறதுனால கீழே எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் வந்து ஏற்கனவே கீழே இருக்கிறதுனால மேலே கீழே இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழே அந்த மாதிரி இருக்கணும். எந்த பக்கம் தூக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். வலது கை பக்கம் இருக்கிற ஒயர் அடிப்பக்கத்து ஒயர் தூக்கிட்டு இருக்கு. அதை அடிப்பக்கமாக கொண்டு போய் 2 ஒயருக்கும் இடையில அந்த ஒயரை கொடுத்து நம்மளை பார்த்து இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்தி இந்த கையில் பிடிச்சிக்கணும். இப்போ இடது கையில் இருக்கிற ஒயர் பாருங்கள், அடிப்பக்கமாக கொண்டு வந்து வலது கை பக்கம் 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து நம்மளை பார்த்து இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்தி இடது கையில் பிடிச்சிக்கிட்டோம். ஒரு டைம் வலது கையிலேருந்து கொடுத்தாக்க இன்னொரு டைம் இடது கை பக்கத்துலேருந்து கொடுக்கணும். உள் ஒயரை சமமாக இந்த மாதிரி வச்சு இழுத்து பிடிச்சிக்கிட்டு கட்டை விரலை வச்சு அந்த கருப்பு ஒயரை அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா 4 ஒயரையும், இந்த கையில் 2 அந்த கையில் 2, அந்த 2 ஒயரையும் நல்லா இந்த மாதிரி இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு உள்பக்கம் அந்த கருப்பு ஒயர் வந்து உள்பக்கம் நீட்டிட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படி நம்ம உள்ளார நவுத்தி விடும்போது பாருங்கள், உள்ளார கை வச்சு நான் பார்க்குறேன், கருப்பு ஒயர் உள்பக்கம் மட்டும் உப்பிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போது எப்பவும் போல் பாருங்கள், அடியிலிருந்து கொடுத்து லாஸ்ட்டு ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு போய் 2 ஒயருக்கும் இடையில கொடுத்து இதுங்கணும். இப்போ ஒரு டைமும் நல்லா இந்த மாதிரி ஒயரை இழுத்துக்கோங்க. இது எவ்வளோ வெயிட் வச்சு தூக்குனாலும் ஒன்றும் ஆகாது. சின்னதாக இருக்குது கைப்பிடி அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்லா கட்டை விரலை வச்சு நம்ம அமுத்தி அமுத்தி விட்டு போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் பின்னிக்கிட்டே வரணும். நான் பண்ணுறத பாருங்கள். வலது கையிலேருந்து ஒரு டைம் அடிப்பக்கமாக கொடுக்குறேன், இடது கையிலேருந்து ஒரு டைம் அடிப்பக்கமாக கொடுக்குறேன். கொடுத்து இந்த கைக்கு கொண்டு வந்துடுறோம், அவ்வளோதான்.
2 ஒயருக்கும் இடையில கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்துறோம். கொஞ்சம் ஒரு 4-5 பின்னல் பின்னிட்டு கட்டை விரலை வச்சு உள்ளார அமுத்தி விடணும். அமுத்தி விடும்போது உள்பக்கத்து ஒயரை பாருங்கள், இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படி தள்ளி விட்டாக்க எவ்வளோ தூரம் உள்ளார போகுது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டு பின்னும்போது தான் அந்த கைப்பிடி வந்து நல்லா கல்லாட்டம் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரியே பின்னிட்டு வந்துட்டு நீங்கள் ஹைட்டு எவ்வளோ வரணும்னு வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம முட்டி கையிலேருந்து அந்த மாதிரி ஹைட் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். நம்மளோட கையை வச்சு பார்க்கணும். நம்ம ஷோல்டரில் மாட்டுறதுக்கு அந்த சைஸ் வந்த பிறகு மேலே இருக்கிற ஒயரை வலது கை பக்கம் இருக்கிறது தனியாக முடிச்சு போடணும், இடது கை பக்கம் இருக்கிறது தனியாக முடிச்சு போடணும். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உள் ஒயரை இழுத்துக்கிட்டு நல்லா டைட்டாக உள்ளார நவுத்தி விட்டு அது பிறகு உள்ளார கட்டுறதுக்கு சொருகணும். அந்த பக்கம் எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே அந்த கேப்பில் அந்த மாதிரியே விடுங்க. நடு பாயிண்ட்டுக்கும் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள் ஒயரை மட்டும் பாதி பாதியாக பிரித்து இந்த மாதிரி உள்ளார விட்டுடுறேன். அந்த உள்ளார விட்ட பிறகும் நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு கருப்பு ஒயரை மேலே தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு இது பண்ணுங்கள். பாருங்கள், உள் ஒயரையுமே நான் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒயர் பாருங்கள் நிறையா தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 அடி கம்மியாக கூட எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா சொருகி விட்டுருவேன். அப்படி சொருகி விட்டுட்டோம்னா நமக்கு எந்த காலத்துலேயும் பயப்பட தேவையில்லை. ஒரு முடிச்சு எல்லா ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட்டுட்டு உள் ஒயர்களை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் அப்படியே கிராஸாக சொருகி விட்டுடுறேன். சொருகி விட்டுட்டு அதன் பிறகு மேல் ஒயர் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் உள்ளார சொருகி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த மேல் ஒயரை முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா தனித்தனியாக, அதை பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வசதி, உங்களை பார்த்து இந்த பக்கம் சாய்ச்சி வச்சா எப்படி வசதியாக இருக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தனித்தனியாக பாருங்கள் முடிச்சு அவுத்து விட்டாச்சு. அவுத்து விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு பின்னல் கூட பின்னிக்கோங்க அதை வச்சுட்டு. இல்லைன்னா அப்படியே பாருங்கள் அதில் சொருகி விட்டுருங்க. அந்த உள் ஒயர் போட்டோம்ல அந்த இடத்துலையே 4 ஒயரையும் 2 ஒயராக தனித்தனியாக உள்ளார விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ இதை கட்டிக்கோங்க. ஒரே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு முடிச்சு போட்டுட்டு இதையும் நல்லா ஸ்ட்ராங்காக கீழே வரைக்கும் சொருகி விட்டுருங்க. அப்படியே கீழே வரைக்கும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. மேல் ஒயரை முக்கியமாக கிராஸாக ஒரு ஒயர் கீழ் பார்த்தும் ஒரு ஒயர் சைடு பார்த்து அந்த மாதிரிலாம் நல்லா நீட்டமாக சொருகி விட்டுருங்க. அந்த நார்மல் நாட் போகிற லைனில் சொருகுங்க. பிஸ்கட் நாட் லைன் இல்லாமல் நார்மல் முடிச்சு போகும் இல்லையா அந்த லைனில் இதை சொருக்குங்க. அப்போ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் கைப்பிடி போட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. ஒரு அடி ஒயர் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே கொடுத்துட்டு அந்த கைப்பிடி இருக்குல்ல அதை அமுத்தணும். உள்ளேருந்து 2 பக்கமும் வெளியே கொண்டு வாங்க. மறுபடியும் அந்த ஒயர் கைப்பிடியை வந்து அமுத்துகிற மாதிரி அதை அமுத்திட்டு உள்பக்கம் கொண்டு போய் கட்டிடுங்க. ஒரு முடிச்சு போட்டுட்டு இதை அப்படியே சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு இதே மாதிரியே இந்த பக்கமும் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் சொருகிறத மட்டும். பாருங்கள், நான் அப்படியே நீட்டமாக சொருகிட்டேன். இப்போது இந்த பக்கமும் ஒரு கட்டு கொடுத்துக்கணும். கூடையோடு சேர்த்து வச்சு கட்டிக்கணும். அப்போ கைப்பிடி வந்து வளைஞ்சி விழாது. அவ்வளோதான். நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.